ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸ் சேனல். இந்த வீடியோவில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன டேர்டெவில் பார்ன் அகெயின் இந்த சீரீஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட பிளாட் அண்ட் மெயின் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ மேட் இருக்காரு. அவர் ஒரு லாயர் மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னொரு லைஃப்பும் இருக்குது. அதான் டேர்டெவில். அந்த டேர்டெவிலாக மாறின பிறகு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இப்படி 2 லைஃபாக அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அதுக்கப்புறம் அவர் டேர்டெவில் லைஃப்பை விட்டுட்டு வெறும் நார்மல் லைஃப்பை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் எதிர்பார்க்காத மாதிரி அவர் பாஸ்டில் சந்தித்த ஒரு பெரிய டான், கிங் பின் அப்படின்ற ஒரு டான் இப்போது இவரோட லைஃப்குள்ளே வராரு. அதாவது இந்த சிட்டிக்கு நான் நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு இடையில என்ன ஆச்சு அண்ட் இந்த கதை அடுத்த லெவலுக்கு எப்படி போச்சு அப்படின்றதான் இந்த சீரீஸோட மொத்த கதையுமே. இப்போ நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த 2 எபிசோட்ஸ்லையுமே. ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் தான் இது. இப்போ இருக்கிற மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருமே லோக்கி சீரீஸை தான் நான் அதிகமாக கொண்டாடிருப்போம். பட் அதுக்கு முன்னாடியே டேர்டெவில் 3 சீசன்ஸாக ரிலீஸ் ஆகிருக்கு. அதுதான் ஹை ரேட்டட் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம் மார்வலில். ஸோ அப்படிப்பட்ட சீரீஸை இப்போது கண்டினியூஸனாக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது. அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க அந்த டேர்டெவில், பனிஷரு அண்ட் இப்போ ஹாக்காய், எக்கோ இந்த மாதிரி சீரீஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நானே பனிஷர் அந்த சீரீஸ்லாம் பார்த்தது கிடையாது. பட் இப்போ இருக்கிற அந்த ஹாக்காய், எக்கோ இதெல்லாம் பார்த்ததுனால கொஞ்சம் என்னால் கனெக்ஷன் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. பட் அதெல்லாம் தெரியாதவங்க கரெக்டாக இப்போ தான் நான் டேர்டெவிலே பார்க்குறேன் அப்படின்னீங்கன்னா இந்த கதை உங்களுக்கு புரிகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். பட் தெரியல, மேபி இது உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலாம். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. அண்டு ஸ்டார்டிங்லேருந்தே அந்த ஒரு க்யூரியாசிட்டியை கிளப்பி இது அடுத்தடுத்து என்ன நடக்கும், இது ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரியே நம்மளே தோண வச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நம்ம ஹீரோ இருக்கார்ல மேட், அவருடைய எபிலிட்டியை எப்படி அவர் யூஸ் பண்ணுறாரு அதெல்லாமே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி ஷீ ஹல்கில் பார்த்துருப்போம், டேர்டெவிலை காமிச்சிருப்பாங்க. அப்போயே ஃபேன்ஸ் கேட்டது ஏன் டேர்டெவிலுக்கு தனியாக ஒரு சீரீஸ் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதை இப்போது மார்வல் செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னே சொன்னோம். பக்காவான ஒரு சீரீஸே கொடுத்துருக்காங்க டேர்டெவிலுக்கு. அவருடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இந்த சீரீஸில் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சீரீஸில் நெகட்டிவ்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த அளவுக்கு நிறைய இடத்துல இது லாயர் அதெல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் அப்படின்றதுனால நிறைய இடத்துல நிறைய கான்வர்சேஷன்ஸ்லாம் போகும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்லோவாக பொறுத்திருந்து பார்த்தா மட்டும்தான் அடுத்தடுத்து இந்த சீரீஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும், ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ சில இடத்துல உங்களுக்கு இந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லோவாக போகிறதா தெரியலாம். பட் ஃபஸ்ட் எபிசோட் 53 மினிட்ஸ்க்கு மேலே இருக்குது. செகண்ட் எபிசோட் 45 மினிட்ஸ் தான். இதுக்கப்புறம் வர எல்லாமே 40 to 45 மினிட்ஸ் ஆவரேஜாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீக்கில் ஒவ்வொரு எபிசோடாக ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம கிங் பின் கேரக்டர் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இந்த சீரீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ பெரிய வில்லன் அப்படின்றது நம்ம ஹாக்காய், எக்கோ இந்த சீரீஸ்லாம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் காமிக்லேயும் அவரை ஒரு பெரிய வில்லனாகவே காமிச்சிருப்பாங்க. பட் இந்த சீரீஸை பொறுத்த அளவுக்கு அவர் ஒரு நல்லவராக திருந்தி வாழ்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. பட் போக போக தான் தெரியும் அவர் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. பட் அவருக்கும் நம்ம டேர்டெவிலுக்கும் இடையில இருக்க அந்த கிளாஷ் இருக்குல்ல, அது இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. பட் டேர்டெவிலாக இவர் மாறலை. இந்த சீரீஸை பொறுத்தளவு அவர் டேர்டெவிலாக நான் மாற போகிறது இல்லை அப்படின்ற முடிவில் தான் இருக்கார் நம்ம ஹீரோ. பட் அதுவுமே இப்போ வரையும் தான் 2 எபிசோடில் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் எப்படி மாறுறாரு அப்படின்றது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த சீரீஸில். மற்றபடி இந்த 2 எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ மார்வல் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் இந்த சீரீஸை பார்த்து முடிச்சிருங்க. அடுத்தடுத்த வாரமும் கண்டினியூ பண்ணி நம்ம இதை பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.